வலிகளை நீக்கும் பண்புகளை உடைய முடக்கத்தான் கீரையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கீரை வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எல்லா இடத்துலையும் சாதாரணமாக முளைக்கக்கூடிய செடி தான் இது. வந்து நம்ம முடக்கத்தான் அப்படின்னு சொல்லுவோம். அதை தமிழில் முடக்கு அறுத்தான், அது வந்து மருவி முடக்கத்தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய தாவரவியல் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா கார்டியோஸ்பர்மம் ஹெலிகாகேபம் அப்படிங்கிறது. இது வந்து இதனுடைய காய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக பலூன் மாதிரி இருக்கும். நம்ம நெத்தியில் தட்டி கூட உடச்சி விளையாடுவோம் இல்லைங்களா? அதனாலேயே வந்து அதுக்கு ஒரு காமன் நேம் வந்து இங்கிலீஷில் அதை வந்து பலூன் வைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு வந்து இது வலியை நீக்கிற தன்மை இருக்குது பார்த்தீங்களா? அதாவது அதுக்கு வந்து அந்த அனல்ஜெசிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால தான் வந்து அந்த வலிகளை நீக்குது. அதுவும் இல்லாமல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி வீக்கங்களையும் போக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டுங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய ஃப்ளேவனாய்ட்ஸும் ஃபீனாலிக் ஆசிட்ஸும் இருக்குது. இது வந்து அந்த உடம்புல இருக்கக்கூடிய வலி, அந்த ஆர்த்ரைட்டிஸ்னால் வரக்கூடிய வலிகள் அது எல்லாத்தையும் குணப்படுத்துது. இன்னும் சில ரிப்போர்ட்ஸ் வந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னாங்க, உள்ள அல்சர், வயிற்றுல அல்சர் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்குமே வந்து இதை உணவாக உட்கொள்ளும் போது, கீரையாக சமைச்சு சாப்பிடும்போது அந்த அல்சர், அந்த புண்ணை கூட அதை குணமாக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த பிளான்ட்டுக்கு, இந்த கீரைக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில ரிப்போர்ட்ஸ் வந்து ஆங்ஸியஸாக இருப்பாங்க பார்த்தீங்களா? எப்போ பாரு டிப்ரெஷன் அந்த மாதிரி போயிட்டுருப்பாங்க, ஒரு பய உணர்வோடவே இருந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுமே வந்து இதை வந்து கீரையாக உணவில் பயன்படுத்திட்டு வரும்போது அதிலிருந்து வந்து அவங்க ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இது வந்து சிலர் வந்து ரசம் வச்சு சாப்பிட்றாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து அதை மாவில் அரைச்சி அதை தோசை அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ எப்படி பண்ணாலும் அது உணவாக வந்து உள்ளே போகும்போது நல்ல ஒரு குணப்படுத்தக்கூடிய சக்தியை அது வச்சிருக்கு. இதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் வந்து அழிச்சு நம்ம செல்லை வந்து புதுப்பிக்கக்கூடிய தன்மையை கொண்டு வந்து அது கொடுக்குதுங்க. அதாவது செல்களை அழியாமல் பாதுகாத்துட்டு நமக்கு பாதுகாப்பு கொடுக்குது. அப்புறம் இது வந்து ஆன்டி டயரியல் ஏஜென்ட்டாகவும் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய கசப்புத்தன்மை வந்து நம்மளுடைய வயிற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு மருந்தாக இருக்குது. அதே மாதிரியே கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்குமே வந்து இது ஒரு நல்ல நிவாரணியாக இருக்குது. ஸ்கின் ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்போது இது படர்தாமரைக்கு வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்குங்க. அதில் இருக்கக்கூடிய ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் வந்து அதுவும் அந்த கசப்புத்தன்மையும் வந்து அந்த படர்தாமரைக்கு வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. அதனால் இது வந்து உடம்புல ஏற்படக்கூடிய அலர்ஜி, புண்கள் அந்த மாதிரி எதுக்காக இருந்தாலுமே நம்ம போட்டு பயன்பெறலாம். நன்றி.